வாழ்க வளமுடன் 45 டேஸ் கிளாஸில் இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு நீங்கள் உங்களை பற்றி முழுமையாக ஆங்கிலத்தில் சொல்ல போகிறீங்க. அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 45 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இஃப் யூ வாட்சிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், டோன்ட் ஃபர்கெட் த சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் எப்படி உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க எல்லா விஷயங்களுமே புதுசாக நீங்கள் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது இல்லை. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருத்தங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களை பற்றி தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அதை எப்படி மேக் பண்ணுறது, சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணி அதை ஒரு கோர்வையாக சொல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் உங்களை பற்றி இங்கிலீஷில் தெளிவாக பேசலாம். If you want to introduce yourself in fluent English, you must watch this video. This is for better than before. First, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பேசும்போது எப்படி பேசுவீங்க? ஹாய், டியூட், ஹலோ, வாட்ஸ்அப், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்க. இது எனது இன்ஃபார்மலாக நம்ம எப்படினாலும் பேசிக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு முன்னப்பின தெரியாத இடத்துக்கு போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் ஹாய் டியூட் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு பேசும்போது ஃபார்முலா தான் பேசணும். அப்போ எப்படி பேசுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? விஷஸ். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முதல் விஷஸ் பண்ணுவோம். குட் மார்னிங் சார், ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் விஷஸ். ஓகே, அப்புறம் விஷஸ் பண்ணியாச்சு. விஷஸ் சொன்னதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூக்கு சரி, நீங்கள் போய் உட்காந்தோடனே குட் மார்னிங் சார்னு சொல்லி சீட்டில் உட்காந்துருவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு உங்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஃபீல் ஹாப்பி இன்ட்ரடியூஸ் இன் மை செல்ஃப், என்னை பற்றி நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐ ஃபீல் ஹாப்பி இன்ட்ரடியூஸ் இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது விஷஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்கள் பேரை சொல்வீங்க. உங்கள் பேரை சொல்லும்போது மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை சொல்வீங்க. ஸோ இப்போ மை நேம் இஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஐ ஆம் என்னது மனோ, ஐ ஆம் மனோன்மணி, மை ஃபுல் நேம் இஸ் மனோன்மணி. ஸோ ஐ ஆம் மனோன்மணி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ பேரை சொல்லியாச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லொக்கேஷன்னா எங்கேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ லொக்கேஷன் சொல்லும்போது என்னது ஐ ஆம் ஃப்ரம் மதுரை, ஐ ஆம் ஃப்ரம் மும்பை, ஐ ஆம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை அப்படின்னா மை நேட்டிவ் இஸ் என்னது, உங்கள் நேட்டிவ்ஸ் என்னதோ அதை சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க, கரண்ட்டில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதையும் சொல்லலாம். மை நேட்டிவ் இஸ் மதுரை பட் கரண்ட்லி ஸ்டேயிங் இன் சென்னை. என்னோட ஊர் சொந்த ஊர் மதுரை, பட் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷன் சொல்லும்போது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மேபி உங்களுடைய நேட்டிவ் சொல்லி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபேமிலிங்கும் போது என்னது, நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட்னு சொல்லணும், இல்லை அன்மேரிடுன்னு சொல்லணும். ஓகே, ஐ எம் மேரிட் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ஐ எம் மேரிட். அப்போ நீங்கள் மேரிடுனா மேரிடுன்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கும், மேரிட்னா சில்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஹாவ் என்னது, நான் சொல்கிறது ஐ ஹாவ் அ கப்புள் ஆஃப் டாட்டர்ஸ், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இதுவே உங்களுக்கு சன் இருந்தால் ஐ ஹாவ் அ கப்புள் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னா ஐ ஹாவ் அ எல்டர் டாட்டர் அண்ட் யங்கர் சன் அப்படின்னு சொல்லணும். பெரிய பொண்ணு அப்புறம் சின்ன பையன். ஸோ எல்டர் டாட்டர் அண்ட் யங்கர் சன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லை எனக்கு பெரிய பையனும் ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்டர் சன் அண்ட் யங்கர் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி டாட்டர்ஸ் இருக்காங்க, சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா என்னது உங்கள் ஃபேமிலியை சொல்லணும். ஐ ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி அஸ் வெல் அஸ் ஐ ஹாவ் அ என்னது நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஹாவ் அ ஸ்மால் ஃபேமிலி அஸ் வெல் அஸ் ஐ ஹாவ் அ
நியூக்ளியர் ஃபேமிலி. இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் எந்த ஃபேமிலியில் இருக்கிறீங்க, ஸ்மால் ஃபேமிலினா ஸ்மால் ஃபேமிலி சொல்லலாம், இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லலாம், இல்லை நியூக்ளியர் ஃபேமிலினா நியூக்ளியர் ஃபேமிலி சொல்லலாம். நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லும்போது டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி டு யூ ஹேவ், உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த இன்டர்வியூ. நீங்கள் என்னதான் ஃபேமிலியை பற்றி சொன்னாலும் மற்றதை பற்றி சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெஸ்ட் எதை பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் 10th 12th அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐ ஆம் இன் 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி சொல்கிற ஃபார்மேஷன் தப்பு. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐ ஆம் இன் கிளாஸ் 10 இல்லை ஐ ஆம் இன் கிளாஸ் 12 இந்த மாதிரி சொல்லலாம். ஐ எம் இன் கிளாஸ் 10 இல்லை ஐ எம் இன் கிளாஸ் 12 இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லை சொல்லணும், இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஐ எம் ஸ்டடியிங் பிடெக் இல்லை ஐ எம் ஸ்டடியிங் பிஏ லிட்ரேச்சர் இல்லை ஐ எம் ஸ்டடியிங் பிஎஸ்சி மேக்ஸ் எனி அதர் தென் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே இன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், ஐ கம்ப்ளீட்டட் இல்லை ஐ டிட் போஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா ஐ டிட் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லலாம், மாஸ்டர் டிகிரின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் கிராஜுவேஷன் தான் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐ கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் எந்த இதை முடிச்சிருக்கீங்களோ அந்த இதை உங்களுடைய குவாலிஃபிகேஷனை சொல்லணும். இல்லை நீங்கள் எப்போ முடிச்சிருக்கீங்களோ அதையும் ஜாயின் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஐ கம்ப்ளீட்டட் மாஸ்டர் டிகிரி இன் 2000 இல்லை ஐ கம்ப்ளீட்டட் மாஸ்டர் டிகிரி இன் 2015 இந்த மாதிரி எப்போ முடிச்சிருக்கீங்க, எந்த இயரில் முடிச்சிருக்கீங்களோ அதையும் ஜாயின் பண்ணி எஜுகேஷனில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ எஜுகேஷன் எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போது நீங்கள் விஷஸும் பார்த்துட்டீங்க. விஷஸ் வந்து நார்மலாக ஃபார்முலா எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் சொல்லணும். நேம் வந்து உங்களுக்கு தெரியும், ஐ ஆம் இல்லை மை நேம் இஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய பேரை சொல்லலாம். அடுத்து லொக்கேஷன்னா எங்கேருந்து வர்றீங்களோ அதோட ஃபார்மேஷன் சொல்லணும். இல்லை அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே என்னோட நேட்டிவ் வேறு, பட் நான் இப்போ ஒரு இடத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லொக்கேஷன். அடுத்து ஃபேமிலி, நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபேமிலியில் இருந்து வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எதுக்காக ஃபேமிலியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க, எவ்வளோ நேரம் இங்கே ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷன் போது நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை சொல்லலாம், இல்லை நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதையும் சொல்லலாம். ஓகே, அடுத்து ஹாபீஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஹாபீஸ் இருக்கும். மை ஹாபீஸ் இஸ் ரீடிங் புக் இல்லை ட்ராய் அ பிக்சர் இல்லை வாட்சிங் மூவி இல்லை பிளேயிங் கிரிக்கெட் எனி அதர் தென் டு யூ ஹாவ் யுவர் ஹாபீஸ். ஓகே, அதை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி ஹாபீஸ் இருக்கோ அந்த ஹாபீஸை நீங்கள் இன்டர்வியூவில் இல்லை உங்களை நீங்களே செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹாபீஸ் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாபிட்ஸுக்கும் ஹாபீஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஹாபீஸ்ங்கிறது வந்து நம்ம பொழுதுபோக்குக்காக செய்கிறது. ஓகேங்களா? அது வந்து நம்மளுடைய ரியாலிட்டி கிடையாது, அது பொழுதுபோக்கு. இப்போ பிடிக்கும், இப்போ ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும், 6 மாதம் கழிச்சு அதே பண்ணிட்டு இருப்போமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, வேறு ஏதாவது பிடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹாபீஸ் உங்களுக்கு வரலாம், ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஹாபீஸ். ஓகே, ஹேபிட்ஸ் வந்து என்ன செய்யாது, மாறாது. உங்களுடைய குணங்கள் வந்து என்னது, மாறாது. ஸோ உங்களுடைய ஹேபிட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஐ எம் அ ரகட் பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்டர்வியூவில் சொன்னீங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இன்டர்வியூவில் எப்போவுமே ப்ளஸ்ஸை தான் நம்ம இன்டர்வியூவில் சொல்லணும். உங்களுடைய ப்ளஸ்ஸான ஹேபிட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அச்சீவ்மெண்ட்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, இந்த ஜாப் கிடைக்கிறது கூட உங்களுடைய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதை சொல்லலாம். ஓகே, ஐ காட் ஃபர்ஸ்ட் மார்க் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஐ காட் கிரேட் கேப்டன் இன் த டீம். நான் ஒரு கிரேட் கேப்டனாக இருந்திருக்கேன் டீமில். இந்த மாதிரி கூட நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோல் மாடல் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருக்கும். ஒரு 10 years வரைக்கும் நம்மளுக்கு என்னது, நம்ம அப்பா தான் மெயின் ரோல் மாடலாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கும். அதை தாண்டி வெளியே நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன பர்சன் யாரோ அதில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். அப்போது ரோல் மாடல் நீங்கள் என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லணும், மை கிரேட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் என்னோட கிரேட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்கள் நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா ஐ கிரேட் இன்ஸ்பிரேஷன் இஸ்
எனது ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்னவோ அதை நீங்க எழுதலாம். நீங்க அதை மட்டும் எழுதுறதோட அவங்களுக்கு எதனால பிடிக்கும் அப்படிங்கிற ரீசன் சொல்லலாம். எனக்கு எதனால பிடிக்கும் அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட அவர் வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கேரிங்கா இருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே பாருங்க, ஒரு ஸ்பீச், ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஸ்பீச், ஏதாவது குழந்தைங்க சுத்தியே இருக்கிற மாதிரியே இருப்பாரு. சரியா? அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் பிடிக்குமோ அதை நீங்க இதுல எழுதிக்கலாம். ஓகே. மை கிரேட் இன்ஸ்பிரேஷன் இஸ் அப்துல் கலாம். ஓகே, ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு நான் எழுதிப்பேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ரோல் மாடல் என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரென்த். உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஐ ஹேண்டில் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். நான் என்னது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து திடீர்னு ஒரு பெரிய இதாயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன செய்ய முடியும், அதை வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், அதை வந்து என்னால் சரியாக ஹேண்டில் பண்ணி அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய எதை சொல்ல முடியுமோ, அதை உங்களால் எது செய்ய முடியுமோ, ஐ கேன். வேலை சம்மந்தமாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படிங்கிறது கூட என்னுடைய ஸ்ட்ரென்த்து தான். எய்ம் ஹோல். இப்போ இந்த எய்ம் ஹோல் வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யுது, இன்னும் டவுட் இருக்குது. எய்ம்னா என்ன, ஹோல்னா என்ன? எய்ம்ங்கிறது வந்து குறிக்கோள். ஓகே, ஹோல்ங்கிறது வந்து லட்சியம். குறிக்கோளுக்கும் லட்சியத்துக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியறதே இல்லை. குறிக்கோள்ங்கிறது வந்து டாக்டர் ஆகிறது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, விழுந்து விழுந்து படிப்பாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணி டாக்டருக்கு படிப்பாங்க. அப்புறம் 4 இயர்ஸ் கழிச்சு அவங்க டாக்டரா கூட ஆயிடுவாங்க. ஆனா டாக்டர் ஆறதோட அவங்களுடைய குறிக்கோள் முடிஞ்சிரும். ஆனா ஹோல்ங்கிறது அப்படி கிடையாது, லட்சியம். அந்த டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஓகே, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் மக்களுக்கு சேவை செய்வேன். ஓகே, மக்களுக்கு சேவை செய்வேன். என்னை நம்பி வர்ற பேஷண்ட்டை வந்து நான் முழுமையா கியூர் பண்ணி அனுப்புவேன். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹோல். அப்படிதான் இருக்கணும். அப்படி ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும். நிறைய பேருக்கு இதுல ஒண்ணுதான் இருக்குது, எய்ம் மட்டும்தான் இருக்கு, நான் இவ்வளவு இதாயிருவேன். உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை கூட எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா ஆகுவேன் அப்படிங்கிறது அவருடைய எய்மா இருந்திருக்கலாம். ஓகே, அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. பட் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஹோல் இருந்ததா தெரியல. அப்படி ஹோல் இருந்ததுன்னா இப்ப அவர் அந்த ஹோல் நோக்கி போயிருப்பாரு, இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆயிருப்பாரு, எல்லாருமே அவரை பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவருக்கு அந்த சரியான ஹோல் இல்லாதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் அடுத்தடுத்து முடிவுகளை கூட சரியா எடுக்க முடியாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி, வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப இல்ல. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா மாறிடுச்சு. ஓகே, ஸோ அவர் நினைச்ச அந்த எய்ம் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் அவருடைய ஹோல் இல்லாததுனால அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே எய்ம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஹோல். ஓகேங்களா? நீங்க எய்மை வந்து அச்சீவ் பண்ணிடலாம், உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஆனா ஹோல்ங்கிறது வந்து அப்படி கிடையாது. அது நம்மளுடைய ரத்தத்திலே ஊர்ன மாதிரி. சரிங்களா? நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய யோசிப்பாங்க. அதுதான் ஹோல். ஒரு சில ரிச் பீப்புள் எல்லாம் பாருங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. கடைசி காலத்துல ஒரு 60 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பணத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு சேவை உடனே தானமாலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யணுமோ, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு, இல்ல அதுக்கு சரியான மருத்துவத்தை குறைஞ்ச செலவுல கொடுக்கறது, இதெல்லாம் கூட ஒரு சேவை தான். அதெல்லாம் கூட ஒரு ஹோல் தான். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல எடுத்துட்டோம்னா சாந்தி சோசியல் சர்வீஸ், அந்த மாதிரி அது கூட ஒரு விதமான ஹோல் தான். சரிங்களா? அங்க போனா எல்லா விதமான டெஸ்ட்டும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கலாம். அங்க போனா ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும் குறைஞ்ச ரேட்டுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாமே இந்த மாதிரி நல்ல லட்சியங்கள் இருந்தா, அதாவது நல்ல ஹோல் இருந்தா நீங்க லைஃப்ல கடைசி காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எய்ம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். ஆனா ஹோல்ங்கிறது வந்து உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் அந்த ஹோல் வந்து உங்ககிட்ட இருக்கும். சரி, ஓகே சார், நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை பத்தி. இப்போ எய்ம் அண்ட் ஹோல், உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நீங்க சொல்லலாம். மை எய்ம் இஸ் மேட் அ ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கூட என்னுடைய எய்மா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிராட்டிடியூடுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஸ்டேஜ் ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஒரு இதை ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இன்டர்வியூ, அதாவது உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை முடிச்சிடலாம். சரிங்களா?
இன்னைக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நீங்க உங்களை பத்தி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்ஸ் ஃபுல்லா பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நம்ம டோட்டலா எழுதியாச்சு, எல்லாமே வந்துடும். இப்போ ஐ ஆம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ். நான் என்னை பத்தி ஐ ஆம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் என்னை பத்தி சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன், இல்லை சந்தோஷப்படுறேன். இப்போ ஐ ஆம் சொல்லி நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. அடுத்து மை நேட்டிவ், என்னோட நேட்டிவ் என்ன அப்படிங்கறத போட்டு பட் கரண்ட்லி ஸ்டேயிங் இன். இப்போ நான் என்னோட நேட்டிவ் என்னவோ, உங்களுடைய நேட்டிவ் என்னவோ அதை போட்டு இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அதை நீங்க எழுதிக்கலாம். இல்லை நீங்க ஒரே இடத்துல தான் இருக்கீங்கன்னா ஐ ஆம் கமிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஐ எம் மேரிட் அண்ட் ஐ ஹாவ் அ கப்புள் ஆஃப் டாட்டர்ஸ். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஐ டிட். ஓகே, நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதை போட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எந்த வருஷமோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மை ஹாபிஸ் ஆர். என்னோட ஹாபிஸ் வந்து என்னது, லிசன் பண்றது, எஃப்எம் லிசன் பண்றது. அடுத்து வந்து கிராக் ஜோக்ஸ், வந்து ஜோக்ஸ் அடிக்கிறது. ஓகேங்களா. ஐ எம் அ ஹம்பிள் பர்சன். நான் ரொம்ப ஹம்பிளா இருப்பேன். ரெஸ்பெக்ட், எல்லாருக்குமே என்னது ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மை கிரேட் இன்ஸ்பிரேஷன். என்னோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா அப்துல் கலாம். பிகாஸ் அவரோட அது எதனால உங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிற ரீசனும் எழுதிக்கோங்க. அடுத்து ஐ கேன் ஹேண்டில் எனி அதர் சுச்சுவேஷன். என்னால் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபைனலாக என்னது, ஓட் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்களை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இவங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் இன் மை செல்ஃப். நான் என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இன்டர்வியூ போனாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் மனோன்மணி. மை நேட்டிவ் இஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் பட் கரண்ட்லி ஸ்டேயிங் இன் திருப்பூர். ஐ எம் மேரிட் அண்ட் ஐ ஹாவ் அ கப்புள் ஆஃப் டாட்டர்ஸ். ஐ கம்ப்ளீட்டட் போஸ்ட் கிராஜுவேட் வித் bachelor education in 2010. My great inspiration is APJ Abdul Kalam because of his gentle and caring towards children. My hobbies are listening Kuku FM from my mobile and cracking jokes. I am a humble speaker and respect to elders. I can handle any other critical situations and I can lead a team. Thank you for giving this opportunity to everyone. Thank you. இந்த மாதிரி உங்களுடைய இன்டர்வியூனாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னாலும் சரி, இந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.